ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடாய் வெஜிடபிள், கடாய் சப்ஜின்னு சொல்லுவாங்க. கடாய் சப்ஜி, கடாய் பன்னீர் ரெண்டும் கிடைக்கும். நார்மலாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா, தால் மக்கானிக்கு அடுத்து ஒரு ஃபேவரட் டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியன் குசினில் இந்த கடாய் வெஜிடபிள் ஆர் கடாய் பன்னீர். நான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் வந்து ஃப்ரைட் இட்லி காமிச்சேன், கடாய் இட்லி காமிச்சேன். அந்த கடாய் இட்லி பண்ணும்போது இந்த கடாய் மசாலா ஒன்று செஞ்சேன். நான் அப்போயே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அடுத்த அக்கேஷனில் உங்களுக்கு வந்து இதே மசாலா வச்சு ஒரு வெஜிடபிள் டிஷ் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அன்றைக்கி அந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த கடாய் வெஜிடபிளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணிக்கன்னா, ப்ரீ ப்ரிப்பரேஷனாக பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டு இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்னதாக ஒரு அரை விசில் விட்டு குக்கரில் வச்சு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் பாயில் ஆகிருக்கு. அது கூடவே அமெரிக்கன் கார்னும் பட்டாணியும் போட்டிருக்கேன். அமெரிக்கன் கார்னும் பட்டாணியும் வேகாதது, ஏற்கனவே அது ப்ராசஸ்டு, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இது வெஜிடபிள் மட்டும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பன்னீர் வாங்கி பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூப்ஸாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சப்ஜி செய்கிறதுக்கான தேவையான வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். கடாய் வெஜிடபிள் சப்ஜிக்கும் கடாய் பன்னீர் சப்ஜிக்கும் ப்ராசஸிங் எல்லாம் ஒன்று தான். வெஜிடபிள் போகிற இடத்துல இங்கே பன்னீர் போடுவோம், இந்த இடத்துல வெஜிடபிள் போடுவோம். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அதனால் ஒரே கிரேவி வச்சு ரெண்டு டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அந்த கடாய் வெஜிடபிள் சொன்னேன்ல, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு கடாய் ஆன் பண்ணுறேன். கடாய் கொஞ்சம் சுடட்டும். இந்த கடாய் சப்ஜி பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், சின்னதாக. இந்த கடாய் சப்ஜிக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். என்கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 குடமிளகா, ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த க்யூப்ஸாக கட் பண்ணதை இதை சேர்த்துறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணுறேன் ஸ்லைட்டாக. இந்த கடாய் வெஜிடபிள் வந்து சங்க் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், செமி கிரேவியாக இருக்கும். அதுதான் அந்த கடாய் வெஜிடபிள். ஸோ அந்த கடாய் வெஜிடபிளில் இந்த குடமிளகாயும் இந்த வெங்காயமும் இந்த மாதிரி ஒரு 80% குக் பண்ணி க்ரன்ச்சோடு வச்சு சர்வ் பண்ணோம்னா டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ப்ராசஸ் தான் முதல்ல நான் இப்போ பண்ணுறேன். ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 60 to 80% குக் பண்ணால் போதும். நான் ஸ்லைட்டாக இதில் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டேஜில் இப்போது இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு 60 to 80% குக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெந்துடுத்துன்னு சொல்ல முடியாது, வேகலைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. இது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷில். இப்போ நம்ம கடாய் சப்ஜி பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். இந்த கடாய் சப்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே மசாலா, வெஜிடபிள் வச்சு கடாய் சப்ஜி ஒன்று பண்ண போகிறோம், இன்னொன்று கடாய் பன்னீர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிரேவி எல்லாம் ஒன்று தான். வெஜிடபிள் சேர்க்குற இடத்துல வெஜிடபிள் எடுத்துகிட்டு பன்னீரை சேர்த்துட்டா அது கடாய் பன்னீர். அந்த ரெண்டு டிஷ்ஷும் ஒரே கிரேவியில் செஞ்சு காட்டுறேன். உங்கள் வச்சா கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சுட்டுட்டோம். எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். என்கிட்ட ஒரு சிறு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்தேன்.
இந்த வெங்காயம் நல்ல டார்க் ப்ரௌனாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, இனிமேல் இந்த டிஷ் வந்து ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்லேருந்து மசாலா போடும்போது ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்து வைக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே டாஸ் பண்ணி பண்ணணும். இது நல்லா டார்க் ப்ரௌனாகி வரணும். நம்மளோட வெங்காயம் ஆல்மோஸ்ட் டார்க் ப்ரௌன் ஸ்டேஜ் வரப்போகுது. அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இங்கிட்ட சின்னதாக 2 சைஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை நான் 2 ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்தேன். நம்மளோட வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் வந்துருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் இந்த தக்காளி சேர்த்தேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் கொஞ்சமாக, இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக தண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை பெருசாக்கிடுங்க. இப்போ இந்த மசாலா தக்காளி எல்லாம் குழஞ்சி வெந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். நம்ம இந்த கடாய் சப்ஜி பண்ணுறல, அந்த கடாய் பன்னீர் சொன்னேன்ல, அதுக்காக இந்த பக்கம் ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் சுடட்டும். சுட்டெடுத்து கடாய் நான் இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பன்னீரை இந்த எண்ணெயில் போடுறேன். போட்டுட்டு இதை ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணு. ஸோ நம்மளோட இதுதான் பொதுவாக பேஸ் கிரேவி. எந்த நார்த் இந்தியன் டிஷ் நீங்கள் செஞ்சாலும் இதுதான் டொமேட்டோ ஆனியன் கிரேவி. இந்த கிரேவியை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 10-15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது ஒரு கரண்டி 2 கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸுக்கு அப்புறம் இதுலேருந்து நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ தனித்தனியாக ஒன்று ஆட் பண்ணி எந்த டிஷ் ஒன்றா செஞ்சுட்டு போகணும். எனி நார்த் இந்தியன் டிஷ்ஷு இதுதான் பேஸ் கிரேவி, ஆனியன் டொமேட்டோ கிரேவி. எப்படி பாருங்கள், இப்போ எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் குழஞ்சி வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த பேஸ் கிரேவி தயார். நான் இந்த பன்னீர் எடுத்துறேன். இந்த கடாய் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பேஸ் கிரேவி தயாராகிடுது. இந்த கிரேவியை வச்சு நான் சொன்ன மாதிரி கடாய் சப்ஜி வெஜிடபிள் வச்சும் பண்ண போகிறோம், கடாய் பன்னீரும் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கிரேவிலேருந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். எடுத்து
இந்த பக்கத்தில் கடாய் வச்சுருந்தோம்ல அந்த கடாயில் சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே சொன்னல வேக வச்ச வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாம் சின்னதாக ஒரே ஒரு விசில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸ் இப்போ சேர்த்துறேன். இது வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த கிரேவியில் இதை டாஸ் பண்ணுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்து, அதே மாதிரி இதுலேயும் 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருங்க. இப்போது இதில் தண்ணி, நம்ம இந்த டிஷ்ஷுக்கு இது வரையும் உப்பு போடலை. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், அதே மாதிரி அந்த பன்னீர், அந்த டிஷ்ஷுக்கும் தேவையான சால்ட், அந்த பன்னீர்லேயும் பண்ண போலி கொஞ்சமாக தண்ணி. முதல்ல இந்த இடத்த பார்ப்போம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஆனியன் கேப்சிகம் இது பண்ணி வச்சிருந்தோம்ல, இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இதை ஹை ஃப்ளேம், இப்போ ஃப்ளேமை மாற்றிடுங்க, ஹை ஃப்ளேம் கொண்டு போயிடுங்க. இது நான் இன்றைக்கி அரைச்ச இந்த கடாய் மசாலா, இந்த கடாய் இட்லி பண்ணும்போது உங்கள்கிட்ட சொன்ன காமிச்சேன்ல அந்த மசாலா இவ்வளோ தான். மேலே தூவிடுங்க. தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கரெக்டு கட்டிடுங்க. பாஸ் பண்ணுறேன். நம்மளோட கடாய் பன்னீர், இதில் உங்களுக்கு கிரேவி தேவைன்னா தண்ணி விட்டு அந்த தொக்கு ஜாஸ்தி பண்ணிங்கன்னா இதுவே கிரேவி ஆகிடும். பட் கடாய் பன்னீர் இப்படி சாப்பிட்றது தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்யூப் சாஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு க்யூபு, ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட ரேப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கடாய் பன்னீர் தயார். ஏன்னா இதில் தண்ணி நம்ம விடாதனால, இதெல்லாம் அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறதுனால கடாய் பன்னீர் டக்குன்னு தயாராகிடுது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட இங்கே வெஜிடபிள் வந்து இப்போ தான் அந்த தண்ணி விட்டதுனால அது குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கலரி விட்டுருங்க. இப்போது நம்ம தண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் கடாய் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லி. ஸோ நம்மளோட கடாய் சப்ஜி வெஜிடபிள்ஸ், இதில் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் போடலாம். ப்ரொக்கோலி, எந்த மாதிரி வெஜிடபிள் கிடைக்குதோ எல்லா வெஜிடபிளும் சேர்க்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு செமி சாலடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அவங்க எனக்கு நல்லா கிரேவியாக வேணும்னு ஆசைப்பட்றவங்க தண்ணி சேர்த்துக்காங்க ஜாஸ்தியாக. ஸோ நம்மளோட கடாய் சப்ஜி தயார். நம்மளோட கடாய் சப்ஜி, கடாய் பன்னீர் ஒரே இன்க்ரீடியன்ட் தான். அந்த மசாலா கிசாலா எல்லாம் ஒன்று தான்.
பன்னீருக்கு அங்கே வெஜிடபிள், இங்கே பன்னீர், அவ்வளோதான் மாற்றம். இந்த வெஜிடபிள்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெந்து இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் காலிஃப்ளவர்லாம் முழுசாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வெஜிடபிளோட குக்கிங் ஸ்டைல். இந்த பீன்ஸ்லாம் கூட வெந்து இருக்கும், ஆனால் முழுசாக இருக்கும். எல்லா வெஜிடபிளுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அட்டகாசமான ரெசிபி. சப்பாத்தி கூட, இந்தியன் பிரெட்ஸ் கூட அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரு சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடாய் வெஜிடபிள் பண்ணல, இந்த கடாய் வெஜிடபிள் இந்த மசாலாவை அப்படியே பாசுமதி ரைஸ் ஒரு ஆழாக்கு வடித்து அது கூட டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பேச்சுலர்ஸுக்கு இதை செஞ்சு வச்சுட்டு முதல் நாள் சப்ஜியாக சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து பிரியாணியை கட்டி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெர்சடைலான டிஷ்ஷு. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலன்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.